கண்டிக்கிறோம் 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 ஊடகம் மக்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் கூட கீழே வச்சு கூடங்கூடம் தமிழனுக்கு ஆலை கட்டும் இந்திய அரசு மலையாளிக்கு மின்சாரமா மலையாளிக்கு மின்சாரமா தமிழன் பாறையிலே மத்திய அரசு மின்சாரமா அடக்குமுறை ஏவிய காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் அறவழியில் போராடும் கூடம் மக்களின் போராட்டத்தை அடக்குமுறை காவல்துறையை அடக்குமுறை செய்யாதே வெள்ளர்களே போராட்டம் வெல்லட்டும் மத்திய அரசு மானங்கெட்ட மன்மோகன் அரசு கொல்லாதே குடம் தமிழர்களே கொல்லாதே அடிக்காதே வஞ்சிக்காதே மத்திய அரசு வஞ்சிக்காதே மன்மோகன் அரசு கூடம் மின்சாரத்தை சிங்களவனுக்கு தரலாமா வெளியிடு மத்திய அரசு வெளியிடு கூடம் மின்சார ஒப்பந்தத்தை வெளியிடு கொண்டிருக்கின்ற ஊடகங்களா மின்சாரத்திற்கு அங்குள்ள மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றியை உரித்தாக்கி அங்கே ஊடகத்தில் நேற்று நடந்த கலவரத்திலே நம்முடைய மீனவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல வகைகளை தாக்கி அவர்கள் மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறவழி போராட்டத்திலே அவர்கள் அறவழியிலே கேட்கின்ற நிலையில் எங்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள், குடிநீர் வசதி அளியுங்கள், பள்ளி சாலைகள் அமையுங்கள், வழிகள் அமையுங்கள், பாதையை சப்பண்டுகள் என்ற கேட்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கை கூட எடுத்து அவர்கள் அதை செயல்படாமல் அவர்களை தாக்கி துப்பாக்கி சூட்களை கொன்று இன்று அராஜா முறையிலே பல்வேறுபட்ட போலீஸ் பறகைகளை எல்லாம் வரவழைத்து இன்று பதட்டமான நிலையை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழகம் பூராவும் எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் இன்று அறிக்கையை வைத்து தமிழகம் பூராவும் மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்ட நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய அதே போல நாங்கள் தமிழகத்திலே இருக்கின்ற அரசை வாயை அடைக்கின்ற நிலையிலே உருவாக்கி நமக்கு எத்தனை சதவீதம் மின்சாரம் தான் என்று தெரியாமல் அந்த தயாரிக்கின்ற மின்சாரமானது இலங்கைக்கும் கேரளாவுக்கும் இருக்கின்ற நிலையை உருவாக்கி அந்த அறிக்கையை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டால் அதை பற்றி அந்த மத்திய அரசு இதுவரை அந்த அறிக்கை தகவலை வெளியே யாருக்கும் சொல்லாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மத்திய அரசு மின்சாரத்தை தமிழகத்துக்கு மட்டும் தர தயாரா? தமிழகத்துக்கு மின்சாரத்தை இலங்கை அரசுக்கு தரலாமா?